இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவிக்கும் விதமாக அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லிய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு பெருவிழா என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் இறைவனுடைய திட்டத்திற்கு மரியாள் தன்னை கையளித்தார். அதனால் நமக்கு மீட்பர் கிடைத்தார். நம்முடைய வாழ்வுக்கான புதிய நம்பிக்கையும் ஆற்றலும் பிறந்தது. நம் ஒவ்வொருவருமே அன்னை மரியாளைப் போல மீட்பு திட்டத்திற்கு கையளிக்க வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு நினைவூட்டுகிறது. ஒன்று கூடி வந்து மன்றாடுகிற நம் எல்லாருடைய தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்காய் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா,
பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணகத் தந்தையின் உருவில் வளர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் 8, இறைவார்த்தை 10. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8, இறைவார்த்தை 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அரும் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அரும் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது: என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்மையையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து
வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை கிறிஸ்து பிறப்பு முன்னறிப்பு விழா என்கிற விழாவினை கொண்டாடுகிறது. இதனை மங்கள வார்த்தை திருநாள் என்றும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு எப்படி தன்னை கையளித்தாள் என்பதனை வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் விருப்பங்கள் உண்டு. எனக்கென்று இருக்கக்கூடிய ஆசையில், விருப்பத்தில் இன்னொருவர் தலையிடுவதை நான் விரும்பவில்லை என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நான் விரும்புகிறேன், செய்கிறேன். நான் ஆசைப்படுகிறேன், அதை செய்கிறேன். அதற்கு யாராவது ஏன் குறுக்கே நிற்கிறார்கள்? நான் யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்திருக்கிறேனா? நான் என் வழியில் வாழ்வது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம்தானே. என்னுடைய வழிகளை தாண்டி நான் வேறு வழிகளில் யாருக்காவது இடையூறு செய்தால்தானே அதில் ஏதாவது குழப்பம் உண்டு. ஆகவே நான் என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வதில் என்ன குறை இருக்கிறது என்று நாம் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இப்படி ஒரு சுதந்திரமான எண்ணம் இருக்கிற போது மரியாள் இந்த சுதந்திரத்தை எப்படி பார்த்தாள் என்று பார்க்கிற போது, எனக்கு விருப்பம்தான், எனக்கு ஆசைதான், ஆனால் என்னை படைத்திருக்கக்கூடிய கடவுளுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது, அவருக்கு என்ன ஆசை இருக்கிறது என்று அவர் தேடினார். அதுதான் மீட்புக்கான முதல் படி என்று நாம் நினைத்து பார்க்கிறோம்.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணங்களில் கூட நாம் இதை உணர்ந்து பார்க்க வேண்டும். எனக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஆனால் என்னுடைய கணவருக்கு என்ன ஆசை, என்ன விருப்பம்? எனக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஆனால் என் மனைவிக்கு என்ன விருப்பம், என் பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் என்று எப்போதுமே அடுத்தவருடைய விருப்பத்தை, அடுத்தவருடைய நலனை விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்பதனை மரியாள் முன்வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பிறர் நலனை விரும்புகிற ஒரு வாழ்வு என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை முறை என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நீ நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் விரும்புவது போலவே அடுத்தவருடைய நலனை விரும்புகிற ஒரு வாழ்வு என்பது மீட்புக்கான தொடக்கம் என்பதனையே விவிலியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் மரியாள் இந்த நாளில் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஆம் என்று பதில் சொன்னார். அந்த பதிலில் இருந்துதான் நமக்கான மீட்பின் தொடக்கம் வருகிறது என்பதனை நாம் அறிகிறோம். திடீரென்று ஆண்டவர் இயேசு வந்து விடவில்லை. அதற்கான தயாரிப்பில் நாம் பார்க்கிற போது மரியாளுடைய அந்த அர்ப்பணம் மிக முதன்மையானதாக இருந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, விவிலியத்தினுடைய பக்கங்களை பார்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஏராளமான மனிதர்கள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஆம் ஆம் என்று சொன்னதனாலேயே மீட்பு தொடர்ச்சியாக தொடக்கத்திலிருந்தே படிப்படியாக மேலோங்கி வந்து மரியாளில் நிறைவு பெறுவதாக பார்க்க முடியும். ஆண்டவர் நோவாவை அழைத்தார். அழைத்து நீ இந்த கட்டாந்தரையில் கப்பல் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஆம் என்று பதிலளித்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நீ இப்படி உன்னுடைய நாட்டையும் வீட்டையும் விட்டுவிட்டு வெளியே வா என்று சொன்னபோது அவர் ஆம் என்று பதிலளித்தார். இப்படியாக யோசேப்பை அழைக்கிற போது உன் சகோதரர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் ஆம் என்று சொல்லி அந்த மன்னிப்பை வழங்கினார். அதே போல விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், மோசேயை ஆண்டவர் அழைத்து என் மக்களை விடுதலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அந்த திட்டத்திற்கு அவர் ஆம் என்று சொன்னார். இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஆம் என்று பதிலளித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆம் என்று இறைவனுடைய திட்டத்திற்கு பதிலளித்ததனுடைய நிறைவுதான் மரியாள் என்று கொண்டாடுகிறோம். மரியாள் எல்லாத்துக்கும் மொத்தமாக மீட்பரை கொண்டு வரப்போகிறேன் என்று ஆண்டவருடைய திட்டம் சொல்லப்பட்ட போது ஆம், சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். இந்த தொடக்கம்தான் நம்முடைய மீட்புக்கான வழியாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு விருப்பங்கள் உண்டு, கனவுகள் உண்டு, ஆசைகள் உண்டு. ஆனாலும் என் கடவுளுக்கு விருப்பம் என்ன, ஆசை என்ன, கனவு என்ன என்று அவருடைய விருப்பத்தை தேடுகிற போது நாமும் கூட அன்னை மரியாளைப் போல ஆண்டவருடைய திட்டத்திற்கு கையளிக்கிறோம் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. சிந்திப்போம். காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கணிந்து ஏற்றருள்வாய் இறைவா, தயவாய் மீட்டருள்வாய் தலைவா. காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து காணிக்கை கொணர்ந்தோ மனம் கணிந்து, காணிக்கை கொணர்ந்தோ மனம் கணிந்து, உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்தாய் ஓர் உறைவிடமாக நீ அமைத்தாய். பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாய். பயிருக்கு நீர் போல் அருள் கொடுத்தாய். யாம் பரகதி சேர வழிவகுத்தாய். காலமெல்லாம் செய்த நலன்களை நினைத்து
காணிக்கை கொணர்ந்தோம் மனம் கனிந்து, காணிக்கை கொணர்ந்தோம் மனம் கனிந்து. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதா அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அனைவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய மின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோடி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்தமை காத்திருத்திய வாழ்வளிப்பதாக. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ, உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ. இறை இன்பமோ எழும் வாழ்விதோ, என்னை மறந்த இன்ப நிலையே என்னை ஆளுமே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ,
இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.